இந்த கண்டக சனியிலேருந்து இப்போ இந்த கன்னி ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க சார். நிச்சயமாக கன்னி ராசினா பர்ஃபெக்ஷனிஸ்ட். தான் எந்த விஷயம் சொன்னால் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படித்த கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, ஒரு சில அரியர் இருந்துருச்சு சார், இந்த மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு. சரி, திருமணத்தை பற்றி பேசவே இல்லைன்னு நினைக்கிறாங்களே. இப்போ சொல்கிற பாருங்க, எங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திருமணம் நிச்சயமாக. இதெல்லாம் இந்த கன்னி ராசிக்கு இருந்தது. இதெல்லாம் இருந்தது. ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிசிஓடி, வயசானவங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தொந்தரவுகள், அப்டமன் ப்ராப்ளம், இந்த ஆரோக்கிய பிரச்சனை வந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்னு நாங்கள் அப்படியே ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்களெல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரும் ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருமாமே, நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி, இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்பொழுது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை, இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா.
ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது கன்னி ராசி சார். இந்த கன்னி ராசி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார். ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பாங்க. ரொம்ப திறமையானவங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அப்படி புத்திசாலியான அவங்க அவங்களே நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டுறாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கும் இந்த கண்டக சனிலாம் இருந்தது. ஆமா. இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டக சனியிலேருந்து இப்போ இந்த கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க சார். நிச்சயமாக கன்னி ராசினா பர்ஃபெக்ஷனிஸ்ட். தான் எந்த விஷயம் சொன்னால் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். கன்னி ராசிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்க சொல்கிற தகவல்கள் கரெக்டாக இருக்குங்க. இதில் சினிமா துறை, கலைத்துறை, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, பேங்கிங்கு, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ திறமையாக இருப்பாங்க. இவங்ககிட்ட கொடுத்த பொருள் இதாக இருக்கும். இந்த ராசிக்கு நீங்கள் கரெக்டாக அந்த வார்த்தை கேட்டீங்க, கண்டகச்சனி. பாவங்க அவ்வளோ திறமை இருந்தும் படாத பாடுபட்ட இந்த கண்டகச்சனியில் வேலை போனது, உறவுகள் சொந்த பந்தத்துக்குள்ள அவ்வளோ மனஸ்தாபம் ஏற்பட்டது, கணவன் மனைவி இது ஏற்பட்டது, திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது, இதெல்லாம் இந்த கண்டகச்சனியில் பாதிச்சாங்க. அதை விட சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், வெளியூருக்கு ட்ரை பண்ணுறேன், இதாக வருதுங்கிறாங்க, வரல. இது மாதிரி அனுபவிச்சிட்டிங்க. இப்போ சனி வக்ரம் பெறுது. அந்த 7ஆம் வீட்டை குருவும் பார்க்குறார். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் மீண்டும் பெற வாய்ப்புண்டு. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஒன்று செஞ்சேன் அதெல்லாம் திருப்பி கிடைக்குமானா இப்போ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். நிச்சயமாக. முதல்ல ராசிக்காரங்க ட்ரை பண்ண வேண்டியது வேலை. அப்போ வேலை ரீதியாக இந்த கம்பெனிக்கு போகணும், இந்த கம்பெனி போனால் நான் செட்டில் ஆயிடுவேன், இந்த மாதிரி ஜாப் எனக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன், எனக்கு ஆம்பிஷனே இதுதான் சார். அப்படி அந்த ஆம்பிஷனாக படித்தவங்க இருக்கிறவங்க இப்போ அது ஆல்ரெடி ஒன்று ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறும், அவங்களோட அமிஷன் எல்லாம் நிறைவேறிடும் இல்லையா? நிச்சயமா இந்த நேரத்தில் தான் அவங்க அதை ட்ரை பண்ணும் பொழுது அதே இடத்துல திருப்பி கூப்பிடுவாங்க. முதல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேணாம்னு சொன்னாங்க, திருப்பி கூப்பிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்க வரீங்களான்னு. அப்போ ஜாதக ரீதியாக ஒரு டைம் பார்த்துட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க. சம்பளம் உயர்வு மட்டும் இல்லை, வாழ்க்கை லைஃப்பில் ஒரு சில வருடங்கள் சேஃபாக இருப்பீங்க. வெரி குட். இப்போ ஜாப் இந்த வந்து நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஃபஸ்ட்டு. இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படித்த கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, ஒரு சில அரியர் இருந்துருச்சே சார், இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அடுத்து செலக்ட் ஆகி உள்ளே போக முடியாது. சூப்பர். இந்த ராசிக்காரங்க குழந்தைகளுக்காக ரொம்ப வருத்தப்படுது. இயற்கையாகவே புத்திர தோஷம் உடைய ராசி. அப்படின்னா குழந்தை ரீதியாக ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வருத்தங்கள் இப்படி சந்தோஷமாக மாறப்போகுது. அப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கூலு, அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து விடுறது, அவங்களுக்காக நல்ல உணவுகள் வாங்கி தருது, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமா அதற்கு ஒரு பணம் ரீதியாக கிடச்சி டெவலப் பண்ண போகிறாங்க. நிறைய இந்த கன்னிராசிக்காரங்க குழந்தைய ஸ்போர்ட்ஸு, ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் சேர்த்திட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு வந்திருக்கு சார். ஒரு சிலர்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப தத்தளிச்சாங்க. ஒரு சிலர் கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா, அது குறிப்பாக பெண்கள்லாம் சார் பிசிஓடிங்கிறாங்க. இதெல்லாம் இருந்தது. ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிசிஓடி, வயசானவங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தொந்தரவுகள், அப்டமன் ப்ராப்ளம், ஆரோக்கிய பிரச்சனை வந்தது. இப்போ அந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு சரியான மருத்துவர் கிடைச்சு அதை கியூர் ஆக்கி குழந்தை செல்வம், செல்வத்தின் முதல் செல்வம் குழந்தை செல்வம். வெரி குட். அப்போ அந்த காலத்தில் அந்த குழந்தைகளாக இருக்கும்போது எவ்வளோ அந்த சந்தோஷம், வீட்டில் அந்த கோவா சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டம். உலகத்திலே சார் இப்போ நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோன்னா உங்களுக்கு எத்தனை வீடு எத்தனை வாசல் இருக்குன்னு கேட்குறாங்க, எத்தனை குழந்தை இருக்குன்னு தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. அது ஒரு செல்வம், குழந்தை செல்வம் கண்டிப்பாக வேணும்ல. அந்த அம்சம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ராசிக்காரங்க திடீர்னு பிஸ்னஸ் யோகம் வந்திருக்கு. பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த ராசியை 11ல் லாபஸ்தானத்தில் குருவாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இத்தனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது இல்லையா? இப்போ பிஸ்னஸ் நீங்களே தனித்தே டெவலப் பண்ணலாம். கூட்டுங்கிற ஒருத்தர் வந்தால் அதை கொஞ்சம் பார்க்கணும். சரி, திருமணத்தை பற்றி பேசவே இல்லைன்னு நினைக்கிறாங்களே, இப்போ சொல்கிற பாருங்க. ஏங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. குருபார்வை வந்தனால திருமண உறவுகள் வலுப்பெறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மறுமணம் எதிர்பார்த்துட்டவங்களும் வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் சந்தோஷமான காலகட்டம், ஜெகஜோதியாக இருக்குது. வாழ்த்துக்கள்னே சொல்லிடலாம். வெரி குட். நன்றி நன்றி சார், தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே, பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும்
நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.